நான் உங்கள் விஜய் பிரபா பேசுகிறேன். இந்த டாபிக் எதுக்கு என்னென்னா, தமிழை சொல்ல வந்து உடல் பருமனால் ஏற்படும் அவமானங்கள் ப்ளஸ் உடல் பருமனால் ஏற்பதனால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து பேசினாங்க. இதில் வந்து பல பேரோட வழிகள் வந்து வெளிப்படுத்தினாங்க. இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவாங்களேன்னு ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலி குண்டாக இருக்கவங்களுக்கு நார்மலாக பட்ட பேர் என்ன, குண்டு தக்காளி, கும்கி, யானை, உருட்டுக்கட்டை, அண்டா, குண்டா, இதை தவிர்த்து பல பேர் இருக்குது. நீ என்ன தான் கமெண்ட் பண்ணிட்டு ஃபீல் பண்ணவே செய்யாதுங்க. ஒருத்தவங்களோட உடல் ரீதியாக வச்சு கமெண்ட் பண்ணுறான்னா அவங்கள மாதிரி ஒரு ஈனப்பிறவி கிடையவே செய்யாது. கமெண்ட் பண்ணுறவங்கள பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணவே செய்யாதுங்க. நீங்கள் இப்போ தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒல்லியாக இருக்கிறதும் சரி, குண்டாக இருக்கிறதும் சரி, எல்லாத்துக்கும் உடம்புலேயும் ரத்தம் சதை எல்லாமே ஒன்று தான். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் பருமனால் வந்து நிறைய மாற்றங்கள் வரும். ஒவ்வொரு ஏஜ்லேயும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஹார்மோன் ரிலேட்டடாக இருக்கும், ஜெனட்டிக் ரீதியாக இருக்கும். அப்புறம் வந்து பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், பேபி பிறந்ததுக்கப்புறம் அவங்களோட வெயிட் டோட்டலாக சேஞ்சாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து சாப்பிட்டு தான் வெயிட் போட்டாங்கங்கிற கிடையவே செய்யாது. அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் முட்டாளாக இருப்பாங்க. தவிர என்னன்னாலும் சொல்லிட்டு போங்க. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே செய்யாதுங்க. குண்டாக இருந்தாலும் சரி, உள்ளியாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து ஒரு அம்மா பேசியிருக்காங்க பாருங்கள். சில விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிட்டார். வெளியே கூட்டின்னு போகிறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டு 14 வருஷம் ஆகுது சார். ஸோ நீ ஃபார்மலாக டிவோர்ஸ் வாங்கிட்டீங்களாமா? இல்லை சார், பிரிஞ்சு இருக்கிறோம், அவ்வளோதான் சார். அவர் வேற மேரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு, நான் பசங்களை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன் சார். நீங்க ஆக்சுவலா கேஸ் ஃபைல் பண்ணலாமா? இல்ல சார், அவரை லவ் பண்ணிட்டேன் சார். நான் அவரெல்லாம் கேள்வி கேட்காத இடத்துல நான் வச்சிருக்கிறேன். இன்னமும் எவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க அந்த ஆளை. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அம்மோனி கல்யாணம் முடிஞ்சு 1 இயராக கூட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து குண்டுன்னு சொல்லிட்டாராம். குண்டுன்னு சொன்னதும் இல்லாமல் எனக்கு வேண்டான்ட்டு ஒதுங்கி அவர் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணி போயிட்டார். அப்போ இந்த அம்மாட்ட கேட்காங்க, ப்ராப்பராக வந்து டிவோர்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணலாமே அப்படின்னு. இல்லை வேண்டாம் சார், நான் அளவுக்கு அதிகமாக அவரை லவ் பண்ணிட்டேன். அவர் வந்து என்னை விட்டு போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். நான் தூரமாக இருந்து அவரை இன்னும் ரசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலி இவங்க வந்து அன்பை யார் கொடுக்கணும்னு தெரியாமல் கொடுத்துட்டாங்க. அந்த தகுதியே இல்லாத ஒரு நபருக்கு அன்பை கொடுத்தது தான் பெரிய தப்பு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு மனசு இருக்க தான் பெரிய விஷயம். இந்த அம்மா வந்து அவ்வளோ ஃபீல் ஆகுது அவங்க பேசும்போது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அதனால தான் இந்த டாபிக் எடுத்து பேசினேன். குண்டாக இருக்கதும் ஒல்லியாக இருக்கதும் உங்கள் கையில் இல்லை, இறைவனோட படைப்பு. இதை வந்து அவமானப்படுத்துறதும், இழிவுபடுத்துறதும், கிண்டல் பண்ணுறதும், அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் பிறவின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் எப்பவும் எதுக்குமே ஃபீல் பண்ணாதுங்க. என்ன வந்தாலும் தட்டி விட்டு போயிட்டே இருங்க. ஒல்லியாக இருந்தால் என்ன, குண்டாக இருந்தால் என்ன, ஹாப்பியாக இருங்க. ஓகே, பாய்.